வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய். இவருக்கு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாங்க. இப்ப அவங்களலாம் தொண்டர்களா மாத்தி கட்சி ஆரம்பிச்சு இவரு போயிட்டுருக்காரு. ரொம்ப பிஸியா இருக்காரு. பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இவருக்கு அதுல அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஒரு சூப்பரான அனுபவம் என்ன தெரியுமா? ரசிகர் ஒருத்தர் இவர பார்க்கணும்னு சொல்லிட்டு, இவரோட நீலாங்கரை வீட்டுக்கு மாடியில போய் பதுங்கிட்டாரு. இது எவ்வளோ பெரிய கொஸ்டின குடுக்குது. ஒய்+ பிரிவு பாதுகாப்பு இருக்கு. அவர் வீட்டு மாடிக்கு இவரு எப்படி போனாரு? எந்த வழியா போனாரு? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அப்ப வீட்ட சுத்தி ஏதோ ஒரு இடத்துல ஒரு லூப் ஹோல் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. மாடிக்கு போனவர் ஒரு நாள் ஃபுல்லா அங்கேயே தங்கி இருந்திருக்காரு. அங்கேயே தங்கியிருந்த நபரு, விஜய் மாடிக்கு மொட்டை மாடிக்கு வாக்கிங் வர டைம்ல மட்டும் கரெக்ட்டா அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஏன் வேற யாரும் மொட்டை மாடிக்கு வந்திருக்க மாட்டாங்களா? அவங்க பார்வையில எப்படி இவரு படாம இருந்தாரு? விஜய் கிட்ட கரெக்ட்டா போய் பேசியிருக்காரு. அவர் கொஞ்சம் சித்தம் கலங்கியவரு. மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னுட்டு விஜய் தெரிஞ்சுக்கிட்டு, அவரு அழகா பேசி, "வாங்க நண்பா" அப்படின்னு சொல்லி கீழ கூட்டிட்டு காவலர்கள் கிட்ட ஒப்படைச்சு, அவர கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு ஒய்+ செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. வீட்டு மாடிக்கு எப்படி போயிருக்காரு? அங்கேயே போய் ஒரு நாள் ஃபுல்லா இருந்திருக்காரு, யார் பார்வையிலயும் படாம. ஏதோ ஒண்ணு நல்ல வேளையா அவர் விஜய் பக்குவமா பேசி கீழே கூட்டு வந்திருக்காரு. ரொம்ப நகைச்சுவையாவும் இருக்கு. கொஞ்சம் செக்யூரிட்டியும் டைட் பண்ண வேண்டியதாகவும் இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு, ஓட்டு வங்கி இருக்குன்னாலும், அவங்க நெறைய உழைக்க வேண்டியதும் இருக்கு. அவங்க நல்ல இடத்துக்கும் வருவாங்க. அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். இத மாரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான பிரஸ்